ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி மினி க்ளீனிங் செட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம போயிடலாம் வீடியோக்குள்ளே. இப்போது ப்ரூம் ஸ்டிக் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ப்ரூம் ஸ்டிக் வந்துட்டு நம்ம சாதா இருக்குல்ல, அந்த ஈக்கல் எடுத்துக்கலாம். அது வந்துட்டு தும்பிலி வந்துட்டு கொஞ்சம் நீளமாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தும்பை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு ரோப் எடுத்துகிட்டு, குட்டி ரோப் பார்த்து எடுத்துகிட்டு அதை டை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்குது அவுட்லுக். ஓகே, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, இதை முடிச்சுட்டு அடுத்த ஐடியாக்குள்ளே போயிடலாம். இப்போ செகண்ட் ஐடியா இதுதான், மாப் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் சாஃப்ரான் மாதிரி ஒரு ரோப் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து த்ரெட் கிடச்சாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட நுனியை வந்துட்டு நான் அப்படியே செலோ டேப் போட்டு அப்படியே நான் ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ இதை ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ஈக்கல் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து செலோ டேப் போட்டு சேர்த்து ஒட்டிக்கிறேன். நல்லா க்ளீனாக ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நல்லா ஒர்க் ஆச்சு. மாப் வந்துட்டு சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஐடியாக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் டூல் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு வேஸ்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு அதோட நெக்கை மட்டும் ஒடிச்சிட்டு, இதுவே நம்ம பாத்ரூம் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு அதோட நுனி வந்து நம்ம உடச்ச இடம் வந்து கண்டிப்பாக குத்தும். ஸோ அதில் வந்துட்டு சும்மா வந்து செலோ டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கிட்டா போதும். கண்டிப்பான்னு கிடையாது, ஏன்னா இது வந்துட்டு குத்தும். அதனால் நான் வந்து செலோ டேப் சாதா செலோ டேப் போடுறதுக்கு நீங்கள் டிசைனர் செலோ டேப் போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டிசைனர் செலோ டேப்பே போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி நான் இதையும் நல்லா டைட்டாக ஒட்டிக்கிட்டேன். இந்த பாத்ரூம் டூல் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த பாத்ரூம் டூல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் க்ளீனிங் செட்டில் வந்ததுனால நான் இந்த ஐடியாவும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நான் டைப் பண்ணிகிட்டே இருக்கேன், ரொம்ப நேரமாக டைப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, சூப்பராகவே தேய்ச்சிச்சு, நல்லா தான் இருக்குது. ஓகே, இது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக தொட்ட உடனே வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இது பிடிச்சிருந்துச்சி. ஓகே, நல்லா தான் வேலை செஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு போயிடலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கெட் தான் பண்ண போகிறோம். மாப் பண்ணோம், பக்கெட் இல்லாட்டி எப்படி. ஸோ பேப்பர் கப் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு வந்துட்டு நான் அளவு வச்சுக்கிட்டேன். இது வரைக்கும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மெசேஜ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுவா. ஸோ இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணிக்கலாம். அப்படி க்ளீனாக கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண வேஸ்ட்டையும் நம்ம வந்துட்டு பத்திரமா தான் வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு வந்துட்டு பிடி பண்ணுறதுக்கு அதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். க்ளீனாக அதை அப்படியே பக்கெட் மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அந்த ஓரமாக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு எடுத்து அந்த அங்கே இருக்கு இல்லையா, இதுதான், இதை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிக்கலாம் க்ளீனாக. பட் வந்துட்டு கொஞ்சம் இடம் விட்டு ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்தா அது சரிப்பட்டு வரல அப்படின்றதுனால தான் நான் இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இதை வந்து பாதியாக கட் பண்ணிக்கிறேன். இது இவ்வளோ எனக்கு தேவை கிடையாது. ஸோ வந்து இதை கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிட்டு இப்போ வந்து இதை வந்து செலோ டேப் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் 2 சைடு. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு க்யூட்டான பக்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நல்லா தான் யூஸ் ஆகுது. ஓகே, இதை ஓரம் கட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் பாக்ஸ் நம்ம எடுப்போம் இல்லையா, வேஸ்ட்டெல்லாம் கோர்றதுக்கு உள்ளது. அதுக்கு வந்துட்டு நான் ஒரு குட்டி கார்ட்போர்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து எல்லா சைடுமே மடித்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நமக்கு வந்துட்டு இது வேஸ்ட்டு கோர்றதும் வந்துடும். ஓகே, இதை வச்சு நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன். ஸோ ப்ரூம் ஸ்டிக் எடுக்கும்போது மாப்பும் கூட வந்துடுச்சு, அதான் நான் அங்கே கொண்டு போயிட்டு வந்தேன். ஓகே, இந்த வேஸ்ட்டு இப்போ வர்றது பாருங்கள், சத்தியமாக அது வர முடியலை. ஓகே, நல்லா தான் இருக்குது, பார்க்கறதுக்கு ஒரு சீனுக்கு வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இது நல்லா தான் இருக்குது. இவ்வளோதான், இந்த இதெல்லாம் தான் நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பக்கெட், இது வேஸ்ட்டுக்கு வர்றது, இது ப்ரூமு, இது மாப்பு, அப்புறம் இது பாத்ரூம் டூல். ஸோ இதெல்லாம் பார்க்கணும் நம்ம வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய், சரேங்க.